நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களே, பிற்காலத்துல ஜாஹில்கள், மார்க்க அறிவில்லாத மூடர்கள் தலைமையேற்க வருவார்கள், அவர்கள் தாமும் கெட்டு பிறரையும் வெளியெடுப்பார்கள் என்று சொன்னார்களே, அந்த முன்னறிவிப்பை நிறைவேற்றுகிற விதமாக உங்களுடைய போக்கை நீங்கள் அமைத்துக் கொண்டிருக்கிறீர்களா? ஆய்வு செய்ய வேண்டும் என்று சொன்னால் ஆய்வு செய்வதற்கு ஒரு அடிப்படை அறிவு, ஞானம், மூளை இருக்கணும். ஆனா நீங்க என்ன சொல்றீங்க? எது செஞ்சாலும் அண்ணன் ஃபத்வா, அண்ணன் ஃபத்வா தான். அப்படித்தானே போய்கிட்டு இருந்தீங்க. பேசிக்கிட்டே இருக்கும்போது பின்னாடி இருந்து ஒருத்தர் எடுத்து கொடுக்கிறாரு, சாப்பாடு சாப்பிடுறதா இருந்தாலும் அண்ணன் சாப்பிடுவா, சாப்பிட வேண்டாமா என்று அண்ணனிடத்துல தீர்ப்பு கேட்டு அதன் அடிப்படையில் இவர்கள் செஞ்சு கொண்டிருந்தார்கள் என்று ஹைதர் அலி பேசுகிறார். பின்னாடி உட்கார்ந்து ஒருத்தர் குத்தாலத்துல போய் குளிக்க போறதா இருந்தாலும் அண்ணன் ஃபத்வா கேட்டுட்டு தான் நாங்க போய் குளிக்க போவோம் என்கிற அளவிற்கு என்றெல்லாம் எது கேட்டாலும் சாப்பிடுறது, குளிக்கிறது, தூங்குறது, எதுவா இருந்தாலும் அண்ணன் கேட்டு அந்த அடிப்படையிலே செயல்பட்டோம் என்கிறீர்களே. அப்போ உங்களுக்கு இயற்கையில சுதந்திரமா சிந்திக்கிற மூளையே இல்லைன்னு அர்த்தம். நாங்க யாரையும் குறிப்பிட்ட மனிதரை பின்பற்ற வேண்டும் என்று யாரும் போதனை செய்யவில்லையே. நீங்களே உங்களை நீங்களே ஒத்துக்கொண்டீர்கள், எங்களுக்கு மூளை இல்ல, அடுத்தவங்க சொல்றதை கேட்டுதான் நாங்க முடிவெடுத்தோம், அந்த அடிப்படையில பின்னாடி போனோம், நாங்க செம்மறியாட்டி கூட்டம் மாதிரிதான் இருந்தோம். நீங்களே ஒத்துக்கொண்டீங்க எங்களுக்கு மூளை இல்லைன்னு. மூளை இல்லாத ஒருத்தர் எப்படி ஆய்வு செய்ய முடியும்? மறு ஆய்வு செய்வதற்கு என்ன தகுதி? இதே மாதிரி தான் ஒருத்தர் போனார், தௌஹீத் ஜமாஅத்துடைய தாயாக இருந்தவர், என்ன மறு ஆய்வு செய்ய போறேன்னு போனார், ஹாமித் பக்ரி. இன்றைக்கு தௌஹீதுல எந்த அளவிற்கு அதல பாதாளத்திலே போய் வீழ்ந்து கிடக்கிறார் என்பதனை சமுதாயம் பார்த்து கொண்டுதானே இருக்கிறது. மறு ஆய்வு செய்வதாக இருந்தால் எல்லாத்தையும் மறு ஆய்வு செஞ்சுட்டு போங்க, எல்லாத்தையும் தூக்கி போயிருவீங்க போல இருக்கு. உங்களுடைய நடவடிக்கைகளை பார்த்தால் டோட்டலா எல்லாத்தையும் மறு ஆய்வு செஞ்சுட்டு போற மாதிரி தான். அதனுடைய முதல் படியாக இதுவரைக்கும் தொப்பி போடாதவங்க தொப்பி போட்டு ஆரம்பிச்சிட்டியே. ஏன்னா தொப்பி மார்க்கத்துல பிரச்சனை இல்ல, விரும்பினால் அணிந்து கொள்ளலாம் என்கிற அடிப்படையில் மார்க்கம் சட்டம் சொல்கிறது. ஆனாலும் அதை கடுமையாக எதிர்த்த நீங்கள் இன்றைக்கு தேர்தலுக்காக, ஓட்டுக்காக தொப்பியை தூக்கி மாட்ட ஆரம்பிச்ச நீங்க மறு ஆய்வுக்குள்ள நுழைஞ்சு என்ன லெவலை நோக்கி, எந்த படித்தரத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறீர்கள் என்பதை உங்களுடைய ஒவ்வொரு நாளுடைய நடவடிக்கைகளும் மிக தெளிவாக உணர்த்தி கொண்டிருக்கிறார். அதே மாதிரி அவர் சொல்லுகிறார், எல்லாத்துக்கும் நீங்க தான் அத்தாரிட்டியா? நாங்க சொன்னோம் அப்படி? இஸ்லாத்துக்கு இவர்கள் தான் அத்தாரிட்டி. இவங்க லிஸ்ட் கொடுப்பாங்க, இவங்க கார்டு கொடுப்பாங்க, ஜாதி சான்றிதழ் கொடுக்கிற மாதிரி நீங்க முஸ்லீம் முஸ்லீம் இல்லாதவனு ஒரு சான்றிதழ் கொடுங்க என்று நக்கல் செய்கிறீர்களே. நாங்கள் சொன்னோமா? என்றைக்காவது நாங்கள் தான் இஸ்லாத்திற்கு அத்தாரிட்டி என்று போதித்தோமா? அப்படி சொல்லிக் கொண்டிருந்த மக்களை வென்றெடுத்து அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் தான் இஸ்லாத்திற்கு அத்தாரிட்டி என்று நாங்கள் திரும்ப திரும்ப சொன்னோம். ஆனா நீங்க என்ன பண்ணீங்க? இவர் தான் அத்தாரிட்டின்னு ஒரு தனி மனுஷனுக்கு பின்னாடி போய்கிட்டு இருந்தீங்க. எங்களிடத்தில் இருக்கிற மக்கள், எங்கள் கொள்கைகளை சரியான முறையில் புரிந்து கொண்டிருக்கிற மக்கள், எங்களுடைய பிரச்சாரத்தை சரியான கோணத்திலே அணுகக்கூடிய மக்கள், அவங்க குர்ஆன் தான் இஸ்லாத்துக்கு அத்தாரிட்டி, ஹதீஸ் தான் இஸ்லாமியனுக்கு அத்தாரிட்டி என்பதை தெளிவாக புரிந்து வைத்திருக்கிறார்கள். தனி மனித துதிபாடிகள், தனி மனிதனுக்கு பின்னால் சென்றவர்கள், தனி மனித தக்லீது செய்தவர்கள், அவங்க இன்னைக்கு எங்களை விட்டு போயிட்டாங்க அல்லது எங்களால் நீக்கப்பட்டுட்டாங்க. எங்க மக்களே வெறுப்படைந்து இவர்களை எல்லாம் நம்முடைய ஜமாத்தில் வைத்திருக்க கூடாது என்கிற அளவிற்கு கோபம் கொண்டு வெளியிலே தூக்கி எறிந்து விட்டார்கள். அதனால இஸ்லாத்துக்கு அத்தாரிட்டின்னு எங்களை நாங்க சொல்லிக்கல, அல்லாஹ் ரசூலும் தான் அதைத்தான் சொல்றோம். தேவையில்லாமல் என்ன பொய் புகார் என்றைக்காவது அப்படி அதை தைரியமாக சொல்வதாக இருந்தால் ஹைதர் அலி அதை நிரூபிக்க வேண்டும். நாங்கள் தான் இஸ்லாத்துக்கு அத்தாரிட்டி என்று இவர்கள் இந்த மேடையில் சொன்னார்கள், இந்த பொதுக்கூட்டத்தில் பேசினார்கள், இந்த கட்டுரையில் எழுதியிருக்கிறார்கள், அவருடைய இந்த சீடியில இவ்வாறு பேசியிருக்கிறார்கள் என்று சொல்லி அதை நிரூபிக்க வேண்டிய கடமை அதை பேசியவருக்கு இருக்கிறது என்பதை சொல்லிக் கொள்கிறேன். ஒரு கட்சிக்காரர் சொன்னாராம், ஒரு பருப்புல வேக மாட்டானுவா, எல்லாத்தையும் முடிஞ்ச உடனே நேர கொண்டு போய் கடல்ல தள்ளுன்னு. நாங்க ஒரு தண்ணியில வேகிறவங்க இல்ல. என்ன நாங்க உங்களை மாதிரி ஒரு குறிப்பிட்ட பதவி, காசு, சீட்டு அந்த நோக்கத்துல இருந்தா தானே அப்படியே ஒரு ஆட்டு மந்த மாதிரி பின்னாடியே போய்கிட்டு இருப்போம் ஒரே கோணத்துல. எங்களுக்கு சமுதாயம்ல, சமுதாயத்துக்கு இப்ப நன்மனா இந்த பக்கம் நன்மனா இங்க இருப்போம், அந்த பக்கம் நன்மனா அங்க இருப்போம், எந்த பக்கம் நன்மையோ அந்த பக்கம் சார்ந்து இருப்போமே ஒழிய எங்களுக்கு சுய லாபம் இருந்தால்தான், சொந்த நலன்களை நாங்கள் முன்னிறுத்தினால்தான், யாரையாவது ஒருத்தர் அன்றி பிழைச்சாதான் நமக்கு வாழ்க்கை ஓடும், பதவி கிடைக்கும்
உங்களை மாதிரி இத்தனை ஆண்டு காலம் சிறுபான்மை பிரிவாக அடிமை சேவம் செய்து கொண்டிருந்தீர்களே, அப்படிப்பட்ட ஒரு நிலைமை நமக்கு இல்ல. இன்னைக்கு திமுக இருக்கிறோம், நாளைக்கு சமுதாயத்துக்கு நன்மை யாரு செய்கிறேன் என்று வாக்களிக்கிறார்களோ கண்டிப்பாக நாளை நிலைமையை மாற்றிக் கொள்வதுதான் எங்களுடைய பண்பு. அதை நாங்க வெக்கப்படாம சொல்லுவோம். கடல்ல கொண்டு போய் தள்ளட்டும், வேற எதுல கொண்டு போய் தள்ளட்டும், எங்களுடைய நிலைமை அப்படித்தான் இருக்கும் என்பதில் கொஞ்சம் கூட மாற்றுக்கிறது கிடையாது. அதே போன்று அடுத்து சொல்றார், தேர்தல்ல சமுதாயத்தினுடைய மானம் காக்கிறதுக்காண்டி வந்தோம், இன்றைக்கு நாங்க தனிச்சு நிக்க வேண்டிய கட்டத்தில் நிக்கிறோம். இது ஒரு பெரிய போராட்ட காலம் மாதிரி. திமுகவோட கூட்டணி சேர்ந்து நின்றிருந்தால் வெற்றி வாய்ப்பு ஈஸியாக கிடைக்கக்கூடிய அளவில் எங்களுடைய அந்த தேர்தல் நிலைப்பாடு அமைந்திருந்தால் ஆயிரக்கணக்கான பேர் இருக்கிறாங்க தேர்தலில் போட்டியிடுறதுக்கு, வேட்பாளரா நிறுத்துறதுக்கு. நான் ஆரம்பத்தில் அவர் சொல்ல, நான் ஆரம்பத்திலே சொன்னேன், நான் வேட்பாளரா நிக்க மாட்டேன் என்று எங்களிடத்துல சொல்லி இருந்தேன். ஆனாலும் இப்பொழுது பிரச்சனை வந்து சூழ்நிலை சிக்கலாகி இருக்கிறது, போராட்ட களமாக மாறி இருக்கிறது. அதனால் இந்த நேரத்தில் நானே தளபதியாக நின்று இந்த போராட்டத்தை நடத்தி காட்ட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறேன். அதனால நான் களத்தில் இறங்கி நிக்கிறேன்னு என்னமோ ஒரு பயங்கரமான காரியத்தை செய்ய போன மாதிரி, ஒரு பெரிய தியாகத்தை செஞ்சுக்கிட்டு இருக்க மாதிரி அப்படி ஒரு சிம்பத்தியை உருவாக்குறார். உண்மையில இவர் மத்திய சென்னையில போட்டியிடுறாரு, எடுத்த எடுப்புல இது எடுக்கப்பட்ட முடிவா? மத்திய சென்னையில போட்டியிடணுங்கிற முடிவு வந்த உடனே ஒவ்வொருத்தரையா கெஞ்சா குறையா கெஞ்சுறாங்க, நீங்க இருங்களேன், நீங்க போட்டி போடுங்களேன், நீங்க போட்டி போடுங்களேன். எல்லா பேரும் வருத்துட்டாங்க, மேல இருந்து கீழே வரைக்கும். ஆஹா, மத்திய சென்னையில வாய்ப்பே இல்ல, டெபாசிட் கிடைச்சாலே பெரிய விஷயம், அதுக்கு கூட வாய்ப்பு கணக்கு தெரிஞ்சு தெரியல. இந்த இடத்துல கொண்டு ஒரு இளவும் அரசியல் பண்ண தெரியல. இவங்களுக்கு தொண்டர்கள் காரி துப்பி ஒரு தொண்டை நிக்கிற உங்களுக்கு. நீங்க போய் கேட்ட பெரும் பெரும் செல்வந்தர்கள் எல்லாம் உதறி தெளிவிட்டார்கள், நான் நிக்க முடியாது, எனக்கு தேவையில்லை, என்னால போட்டி போட முடியாது. ஏன் போட்டி போட்டா ஜெயிக்க முடியாது, கன்ஃபார்மா தெரியுது. அதனால ஒருத்தர் முன் வரல, வேற வழி இல்லாம சந்தியில தள்ளி விட்டுட்டானுவ, நாம அறிவிச்சுட்டோம், நம்மளும் நிக்கலாட்டி பெரிய கேவலமா போயிடும்ன்றதுக்காக வேண்டி வேற வழி இல்லாமல் இருக்கிறீர்களே ஒழிய, ஏதோ லட்சம் பேர் இருக்கிறது மாதிரி அவங்க ஒரு போராட்டங்கள்ன்றதுனால இவர் வந்து தலைமை ஏற்பது மாதிரி ஒரு சிம்பத்தியை கிரியேட் பண்றாரு. இவருக்காக வேண்டி வரக்கூடிய இந்த பிரச்சாரத்தை கேட்கறதுக்கு கூட்டத்தை பார்த்த உடனே என்னமோ இந்த கூட்டம் பூரா ஓட்டு போட வந்த கூட்டம் அவர் நினைச்சுக்கிட்டார். அதனுடைய பிரதிபலிப்பு தான் இந்த பேச்சு. கூட்டத்துல 1000 பேர் வருவான், என்ன பேசுறாங்கன்னு கேட்க வருவான். இன்னும் சொல்ல போனால் இந்த கூட்டத்திற்கு மக்கள் வந்ததற்கான காரணம் என்ன? பொதுக்கூட்டத்திற்கு என்னடா இது, நேத்து வரைக்கும் கீரியும் பாம்புமா இருந்தானுவ, இவன் அவனை பார்த்து சுனாமி திருடன்னா, அவன் இவனை பார்த்து மன்மத புயல்னா, இவன் கார் திருடன்னா, அவன் வேறொரு திருடன்னா, பித்ரா திருடன்னா, இப்படி ஆளாளுக்கு இவன் அவனை குறை சொல்லி, அவன் இவனை குறை சொல்லி, இவன் மேல அந்த ஆளு சேர அள்ளி வீசி, அந்த ஆளு இவன் மேல சேர அள்ளி வீசி, இப்படி தங்களை தாங்களே ஒருவரை ஒருவர் விமர்சித்துக் கொண்டிருந்த 2 பேர் ஒரே மேடையில பேசுறாங்க. என்ன பேச போறாங்க என்று கேட்போம். ஒபாமாவும் ஒசாமாவும் ஒரே மேடையில பேசுற கூட்டம் வருமா வராதா? ஒசாமாவை பிடிக்கிறதுக்கு சல்லடை போட்டு தேடிக்கிட்டு இருக்கிற ஒபாமாவும் ஒசாமாவும் ஒரே கூட்டத்தில் ஏறினா என்ன லெவலு? பிரபாகரனும் ராஜபக்சேவும் ஒரே மேடையில பேச போறாங்கன்னு என்ன எதிர்பார்ப்பு? அந்த மாதிரி இந்த 2 துருவமும் சேர்த்தள்ளி வீசினதுல அடிச்சு ஒருவரை ஒருவர் நாத்தம் எடுத்துக்கொண்ட பேச்சுக்கள்ல அப்படி பேசுறவங்க சேர்றாங்களேன்னு என்ன பேச போறாங்கன்னு கேட்க வந்த கூட்டத்தை என்னமோ இவருக்கு ஓட்டு போட வந்த கூட்டம் மாதிரி. அதனாலதான் கலைஞ்சு போகும்போது மக்கள் சொல்லிட்டு போனதை கேட்கல, உங்க காதல விழல, இவ்வளவா தரங்கட்டு போயிட்டானுவ. நேற்று வரைக்கும் கூடாத காரியம் எல்லாம் இன்றைக்கு இவங்களுக்கு எப்படி சாத்தியமாயிட்டு என்று சொல்லி காரி துப்பாத குறையாக கூட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் பேசி சென்றிருக்கிறார்கள். இது என்னமோ இவர் பெரிய போராட்ட காலத்தில் நின்று ஜெயிக்க போறது மாதிரி ஒரு சிம்பத்தியை கிரியேட் பண்ணி மக்கள் மத்தியிலே ஓட்டு வாங்குவதற்கு திட்டமிட்டுக் கொண்டிருக்கிறார். அதை சம்பந்தப்பட்ட இயக்கத்தினுடைய தோழர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எங்க மக்களுக்கு நாங்க சொல்லல, எங்க மக்கள் தெளிவா இருக்கிறாங்க, நடுநிலையாளர்களுக்கு நாங்க சொல்லல, அவங்களும் தெளிவா இருக்கிறாங்க. எந்த பக்கம் உண்மை இருக்குது, எந்த பக்கம் சமுதாய உணர்வு இருக்குது, எந்த பக்கம் சமுதாய நன்மையை முன்னிறுத்தி முடிவெடுக்கப்பட்டிருக்குது. இவங்க தங்களுடைய சுயநலனுக்காகத்தான் நிக்கிறாங்க, வேற வழி இல்லாம நிக்கிறாங்க, மானமிழந்து நிக்கிறாங்க. எல்லா கனவையும் திமுக அதிமுக